கட்டுறாங்க. ரைனா டோர் ஓபன் பண்ணிட்டாரா. ஹீரோ அவங்கள பார்த்துட்டு ரைனாவுக்கு என்ன வந்திருக்குன்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படியே நெக்ஸ்ட் சீன் கட்டுறாங்க. ரைனாவோட யாரையும் இப்படி நிற்கிது. அவன் எதுவும் சொல்ல மாட்டான். ஒரு அவள் ட்ரீட்மெண்ட் பே பண்ற ஏன் இருந்திருப்பாளோ இல்ல அவன் இது மாதிரி தலையா இருந்தா அவள் கழுத்துல அடிபடுன்னு சொல்றான். அப்படியே நெக்ஸ்ட் சீன் தான் கட்டுறாங்க. ரைனா உனக்கு என்ன ஆச்சு அவளும் சொல்றான். நான் காலையில இருந்து இந்த ப்ராப்ளம் இருக்கு. நானே இதை ஃபிக்ஸ் பண்ண பார்த்தாங்கன்னா என்னால முடியலன்னு சொல்றான். சரி அவ்வளவுதானே நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணலாம் நம்ம பேர சொல்றான். நெக்ஸ்ட் சீன் தான் கட்டுறாங்க. கைட் கவுன்சில் ஆனா இவ தலையை இப்படி பார்த்தா இவ தலையை மொட்டை வச்சவங்களே இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு நம்ம பேர சொல்றான். ஹீரோ போய் லாக்கர் ஓபன் பண்றான். அங்க பார்த்தா உஷா தான் இருக்கா. உஷாவும் ஹீரோ பார்த்து கதையிலே போறான். ஹீரோவும் அவளை பார்த்துட்டு ஹீரோவும் கொஞ்ச நேரம் உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறான். அவளும் கொஞ்சம் தூரம் போய் நிக்கிறா. அவளும் வந்து ரைனாக்கிறான்னு சொல்றான். நான் அதுக்கான ப்ரிப்பரேஷன் ரெடி பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோ கேட்கறான். உஷா அவங்க வீட்டுல நான் யாசனம் வச்சிருந்தேன் ரைனா அவங்க வருவான்னு கேட்கறான். அவளும் சொல்றான். நான் உனக்கு டிஃப்ரெண்ட் ஹேர் கட் பண்றேன் உனக்கு ஓகேவான்னு கேட்கறான். அவளும் ஹேர் கட் பண்ண ஸ்டார்ட் பண்றா. ஹீரோ அவளை பார்த்துட்டு மாசம் சொல்றான். இவ கொஞ்சம் அதிகமா கட் பண்ற மாதிரி தெரியுது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. வெயிட் உஷாசா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ இமேஜ் பண்றான். ரைனாக்கு வேற ஹேர் கட் பண்ணாதான் நீ அவ கிட்ட வர மாட்டா. அவளை தனியா விட்டுருவேன். நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ரைனா அவகிட்ட எப்படி நான் ஓடிட்டேன் அப்படி சொல்றான். ரைனா ரொம்ப கியூட்டா இருக்கா. ஹீரோ அவளை பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கா. தேங்க்யூ உஷாசா. அவன் சொல்றான். ரைனாக்கு ரொம்ப நாளா ஹேர் கட் பண்ணாம இருக்கிறது அவள் நல்லா இருக்கு. அவளும் பாத்ரூம் போயிட்டு வரணும் சொல்றான். ரைட்டா நான் வேணா உனக்கு ஹேர் கட் பண்ணிடுவான்னு கேட்கறான். ஹீரோ இமேஜினேஷனுக்கு போறான். என் ஃபேன்ஸ் எனக்கு கொடுக்குற மாதிரி நான் சேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். உஷாவும் சொல்றான். சரி நான் ஸ்டார்ட் பண்றேன். சரி நீயே பாத்துக்க சொல்றான் நம்ம ஹீரோவும். ஏற்று உஷாசா என் தலையை மொட்டை அடிக்க போறாங்க. ஹீரோவும் பிரசன்ட் வந்து சொல்றான். பர்ஃபெக்டா இருக்கு தேங்க்யூ சொல்றான். நான் சாரி கிடையாது என் மாதிரி ஜெராக்ஸ் ஆகணும்னு நினைச்சேன். என் தலையை மொட்டை வச்சுன்னு நினைச்சேன். அவன் சொல்றான். சரி நான் உன் மாதிரி ஜெராக்ஸ் ஆகும் தான் அவன் தலையை மொட்டை அடிக்கலாம்னு நினைச்சேன். ஆனா என்ன என் மேல கோவப்படுவான். தேங்க்யூ என் கூட லஞ்ச் வருவாரு. லஞ்ச் நான் தரேன் சொல்றேன். தேங்க்யூ ரைனா. நெக்ஸ்ட் தான் கட்டுறாங்க. அவளும் லஞ்ச் பாக்ஸ் திறக்கிறான். இந்த இது உனக்கு தான் அப்படின்னு சொல்றான். அவளும் வாயை திறக்கிறான். ஹீரோவும் சொல்றான். இங்க இருந்து அவளுக்கு எட்டாது. அவளும் சொல்றான் எனக்கு 80 தான் இருக்கு. ஆனா ரைனா எப்படி அவளுக்கு கூப்பிட்டா. ஹீரோ சொல்றான். உன் லஞ்ச் எப்போ நல்லா இருக்கும். நீ எப்போ எடுத்துனால நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன். அவளும் சொல்றான் தேங்க்ஸ். ஹீரோ சொல்றான். யார் ப்ராப்ளம் எப்படியே முடிஞ்சிச்சு. ஆனா ஆக்டிங் பண்றதா இப்ப ப்ராப்ளமா இருக்குன்னு சொல்றான். ஏன்னா உனக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு. அவளும் சொல்றான். என் ஆன்சன் ட்ரைவர் மாதிரி ஃபீல் பண்றான். என்னோட லிப்ஸ் கூட நீ என்ன டேக் கேர் பண்ண முடியுமா ஹீரோன்னு கேட்கறான். அவளும் லிப் பாலம் வச்சு காட்டுறா. என் லிப்ஸ் தான் கிராக் ஆகிற மாதிரி ஃபீல் பண்றான். ஹீரோ சொல்றான். நீ அதை அப்ளை பண்ண முடியாது. சரி நான் ட்ரை பண்ணு சொல்றான். அவளும் ட்ரை பண்றா. ஹீரோ சொல்றான். சரி ஸ்டாப் பண்ணு நானே உனக்கு வச்சிடுறேன் வாயத்தர. ஹீரோவும் உன் லிப்ஸ் நான் கிராக் இருக்குது பாக்குறேன். ஹீரோவும் அவளுக்கு வச்சு விடுறான். ஹீரோ சொல்றான். இதை நான் எப்படின்னா மறைக்கணும். இது ரொம்ப மாசம் இல்ல இருந்தாலும் லிப் பாலம் வைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்படியே போனா அவளோட பேச கிராக் விட்டுருமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்றான். ஓஷா சொல்றான். சரி நான் அதை ஹேண்டில் பண்றேன். அவளும் லிப் பாலம் தரத்துக்கு முன்னாடி டோனல் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். அப்படி லிப் எப்படி வைக்கணும்னு சொல்றான். தேங்க்யூ அப்படின்னு சொல்றான் ரைனா. உனக்கு நான் ஐபர்ஸ் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றேன் உனக்கு ஓகேவான்னு கேட்கறேன். அவனும் தலையாட்டுறான். கொஞ்சம் வளைய ட்ரை பண்ணேன். இது உங்க லிம்பாரிக் சிஸ்டம் ஹெல்ப் பண்ற மெசேஜ். அப்புறம் கொஞ்சம் ஒரு லிட்டில் ஃபுட் கேர்ன்னு சொல்றான். எல்லாம் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஹீரோவும் அவகிட்ட கேட்கறான். உங்ககிட்ட என்ன ஆன் கிரீம் இருக்கா. அவளோட கியூட்னஸ் ட்ரை ஆகுது. ஆமா நானும் வந்துட்டேன். இந்த இது நீயே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அவளும் அதை எடுத்து அப்ளை பண்ணிட்டேன். அவங்க ரெண்டு பேரையும் கூப்பிடுறா. இங்க வாங்க நான் இதை கொஞ்சம் அதிகமா யூஸ் பண்ணிட்டேன். அதனால நான் உங்களுக்கு தரேன்னு சொல்றேன். ஒரு சொல்றா. தேங்க்யூ ரைனா அப்படின்னு நெக்ஸ்ட் தான் கட்டுறாங்க. இப்பதான் அவள் பாக்குறது ரொம்ப அழகா இருக்கா. ரைனா வேற என்ன ப்ராப்ளம் இருக்கா. என் லாஸ்ட் கிளாஸ் இருந்து ஒரு நோட்ஸ் எனக்கு தர முடியுமா. சரி நான் தரேன். ரைனா சொல்றான். என் எதிர்ல இருக்க பையன் போட மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்றான். ஓ அதனால தான் அன்னைக்கு அது மாதிரி பண்ணால அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிக்க. அவன் ஃபுட்பால் டீமுக்காக ஒர்க் அவுட் பண்றான். அதனால அவன் பேச இருக்கான். இப்பதான் ஹாப்பியா இருக்கேன். இதை நினைச்சு நான் கவலைப்பட்டேன் அப்படின்னு சொல்றான். போர்டு பார்க்க முடியாம இருக்குது. என்ன ஹெல்ப் வேணுமான்னு கேட்கறான். அவளும் சொல்றான். தேங்க்யூ. இந்த நைட் போதுமா இல்ல இன்னும் எக்ஸ்ட்ரா ட்ரெஸ் நைட் வந்து எடுக்குவான்னு கேட்கறான். ஹீரோ சொல்றான் நீ கான்சென்ட் பண்ண பயப்படியா அதுக்கு நான் சாரி கேட்கறேன்னு சொல்றான். ஹீரோ சொல்றான். ரைனா சாரி ரைனா என் கைதான் நடக்குது. இந்த ஆங்கிள் உனக்கு கரெக்டா இருக்குதான். ஆனா இது போல நோட்ஸ் எழுத முடியாதுன்னு சொல்றான். சாரி ரைனா என்னால பார்க்க முடியல சொல்றான். அப்படியே அவன் பல மெத்தட் ட்ரை பண்றான். ஆனா எந்த மெத்தடும் ஒர்க் ஆகல. இந்த ஆப்ஷன் தான் உனக்கு கரெக்டா வேலை செஞ்சா. இதான் நோட்ஸ் எழுது ஈஸியா இருக்கான்னு கேட்கறான். அவனும் சொல்றா. தேங்க்யூ ரைடா. போர்டை பார்க்க முடியாம இருந்தது எனக்கு ஒரு பெரிய ப்ராப்ளமா இருந்தது. நான் ஃபர்ஸ்டே உன் கூட இருந்தேன் எந்த ஒரு ப்ராப்ளம் வந்திருக்காதுன்னு சொல்றான். சரி நீ எப்பனா என் கூட வந்து உட்காரு. டீச்சர் சொல்றாங்க நெக்ஸ்ட் வீக் சீட்லாம் சேஞ்ச் பண்ண போறேன்னு சொல்றான். இது அவளுக்கு ஒரு கிரேட்டான விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். திரும்பவும் ஐட்டம் பையன் இல்லாம இருந்தா நல்லா இருக்கும். அப்பதான் நீ போர்டை பார்க்க முடியும்னு சொல்றான். இது பெஸ்டா இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இப்ப இருக்கும் நான் நினைச்சே பார்க்கல. ஃபர்ஸ்ட்டுமே லைனா கூட பேசாம கூட போகலாம். யாரும் எப்பவும் நம்ம கூடயே இருக்கிறது இல்ல. இந்த டைம் லைனா விட்டு போனா இந்த மொமெண்ட்ஸ் தான் ஒரு ட்ரெஷர் மாதிரி பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்றான். அப்புறம் இது ஒரு போயட் அது மட்டும் இல்ல வார்ம் அப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாரு. ஹீரோ சொல்றான். சார் என்னோட ஃபியூச்சர் பார்ட்னர் எல்லாம் நான் மட்டும் தான் தனியா இருக்கேன். அவரும் சொல்றாரு கேர்ள்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணதுக்கு பயப்படுவாங்கப்பா. அதனால அவங்க வெளியே போயிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்றான். நான் ஸ்ட்ரெச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறான். அப்படியே நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோவும் மனசுக்குள்ளே சொல்றான். சீட் சேஞ்ச் பண்றதுக்குள்ள நான் அவளுக்கு ஹெல்த் பெனிஃபிட் வருவேன். நான் நல்லா ஒரு ஸ்ட்ரெச்சா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ஸ்ட்ரெச் பண்ண ஸ்டார்ட் பண்றான். ஹீரோவுக்கு எதோ சத்தம் கேக்குது. ஹீரோ சொல்றான். நான் எதை
ஏதோ கிராக் வரவே சத்தம் கேட்டேன். நல்லா இருக்கியான்னு கேக்குறான். அவளும் நல்லா இருக்குன்னு சொல்றா. ஹீரோ சொல்றான், உன்னோட பாடி இப்படிதான் இருக்குமா, நீ உன ஆடா புஷ் பண்ண தேவையில்ல, சீரியஸா நல்லா இருக்கியான்னு கேக்குறான். பார்த்தாதான் தெரியுது ஹீரோ அவளை பேப்பர் மடக்கிற மாதிரி மடக்கிட்டான். சார் சொல்றாரு, வாமப்பெல்லாம் போதான் எல்லாரும் குரூப்பா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு. ஹீரோ ரைனா ரொம்ப ஃபிளெக்சிபிளா இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் தான் காட்டுறாங்க. ஹீரோ சொல்றான் ஸ்கோர் டைல இருக்கு, இதான் ஃபைனல் இன்னிங்ஸ், அது மட்டும் இல்ல 2 hours பிச்சு நான் தான் பாத்துக்கிறேன், அப்புறம் ரைனா தான் பேட்டிங் பண்றா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரைனா இது இன்ஃபேமஸ் பேட்டிங் ஸ்கில் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரைனாவும் சொல்றான், இதான் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு சொல்றான். ஹீரோ சொல்றான், இதுதான் சொல்றா ரைனா, நான் வெயிட் எல்லாம் பண்ண மாட்டேன். ஹீரோவும் பவுலிங் பண்ண ஸ்டார்ட் பண்றான். அம்பேரும் 1 ball சொல்றாரு. திரும்ப ஹீரோ பவுலிங் பண்றான். ரைனாவும் அடிக்கிற மாதிரி போஸ் மட்டும் தான் கொடுக்குறான். அம்பேரும் பால்னு சொல்றாரு. ஹீரோ சொல்றான், ரைனா ஹோம் ரன் அடிக்க ட்ரை பண்றா போல. அவளும் சொல்றான், என்னோட கையெல்லாம் ரொம்ப அடிக்குது சொல்றான். அப்படின்னு ரைனாவோட பொசிஷன் ரொம்ப லோவரா இருக்கு, இப்படி இருந்தா ரைனாவை நான் ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கான். ரைனாவை பார்த்தா தெரியுது ரொம்ப சீரியஸா இருக்கா போல. ரைனா சொல்றான், ரொம்ப ஹீட்டா இருக்கு அப்படி சொல்றான். ஹீரோவும், நான் சீட் சேஞ்ச் பண்றதுக்குள்ள அவளுக்கு நான் எதனா ஒரு ஹெல்ப் பண்ணி ஆகணும், அவளுக்கு நான் இதை ரெஸ்பாண்ட் பண்றேன். ஹீரோவும் பவுலிங் பண்றான். ரைனாவும் அடிக்கிற மாதிரி போஸ் தான் கொடுக்குறான். பேரும் பால்னு சொல்றாரு. திரும்பவும் பவுலிங் பண்றான். திரும்பவும் அவள் ஒண்ணுமே பண்ணல, அப்படிதான் நிக்கிறான். அவளும் ஏதோ வின் பண்ண மாதிரி கையெல்லாம் தூக்கிட்டு போறான். சிங்கம் காட்டுறாங்க. டீச்சர் சொல்றாங்க, இன்னைக்கு உங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை நீங்க தான் செய்ய போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு குக்கே பண்ண தெரியாது, டீம் இருக்கவங்க இஷிக்காவும் வந்து சாப்பிட மட்டும்தான், அவங்களும் எவ்வளவு நல்லா குக் பண்ணாங்க எனக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்ல, பட் நான் நல்லா இருக்குன்னு தான் நினைக்கிறேன், எங்க டீம் ஒரு எக்கட்டான ஸ்டெப் இருக்கான், அவளை நம்பிதான் இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். ஹீரோவும் அவளை பார்த்துட்டு, ஆடா இது ஒரு பேட் சாண்ட்விச், அவள் பீட்டு பீரியட்ல இருந்து அவள் ரொம்ப டயர்டா இருக்கா போல, அவளால மூவ் கூட பண்ண முடியல நினைக்கிறேன், வேணா நான் என்ன செய்யணும், அப்பதான் அவளுக்கு குக் பண்ணதுக்கு எனர்ஜி வரும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபீட் பண்ற அளவுக்கு போதுமானது நான் செய்யணும், அவள் குக் பண்ற மாதிரி என்னால செய்ய முடியுமா தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நான் ஸ்வீட் சேஞ்ச் பண்ணதுக்குள்ள அவளுக்கு நான் என்ன செய்யணும், எனக்கு கிடைச்ச ஒரே வாய்ப்பு இதுதான், அவன் எனக்கு ஷேர் பண்ண எல்லா லஞ்சுக்கும் நான் தேங்க்ஸ் சொல்றதுன்னா அவளுக்கு நான் என்ன செய்யணும், இதுக்காக ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போனா நான் அப்படியே டவுன் ஆயிடுறேன், என்ன செய்யற மீட் பாக்ஸ் நான் திரும்பவும் ஒரு தடவை சாப்பிடும் போல எனக்கு தோணுது, என்ன சொல்றான், தேங்க்யூ ரைட் எனக்கு இது கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்றான். ஏன்னா என்னோட குக்கிங் எல்லாத்தையும் சாப்பிட்டல, இதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட விட்டுடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோவும் சொல்றான். மீட் இல்லாம குக் பண்ணது ரொம்ப இம்ப்ரெசிவா இருக்கு அப்படின்னு நம்ம டீச்சர் சொல்றாங்க. இஷிகாவும் சொல்றான், நல்ல வேலை செஞ்சீங்க ரைடு பண்றேன் அப்படின்னு சொல்றான். ஹீரோவும் மனசுல சொல்றான், இவ்வளவு வேகமா செஞ்சுட்டா அப்படின்னு நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. ரைனா சொல்றான், நீ இதை கொஞ்சம் சாப்பிடணும்னு நினைக்கிறேன், பட் நம்ம கிட்ட மீட் இல்லாம இருக்கு, நம்ம இதை செய்ய முடியல, இல்ல நான் அந்த ஃபுட்டை அப்ரிசியேட் பண்றேன் அப்படின்னு சொல்றான். ரைனாவும் நம்ம ஹீரோவுக்கு எடுத்து ஊட்டிட்டே இருக்கா. சொல்றான், இப்படி சாப்பிட்டா நான் எப்படி சாப்பிடுறது, ப்ளீஸ் ஸ்டாப் பண்ண அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஹீரோவும் ரைனா கிட்ட கேட்கறான், என்னாச்சு ரைனா, அவளை வந்து ஆக்சுவலி உங்ககிட்ட நான் ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஏன்னா நான் ஏதோ வேற மூவ்லாம் பண்றான், அவன் இதை ரெக்கார்ட் பண்ண சொல்றான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவன் இதை யூடியூப்ல அப்லோட் பண்ண நினைக்கிறாளா, அவர் யூடியூப்ல அவளை நினைக்கிறான்னு நினைக்கிறேன், இருந்தாலும் யூடியூப்ல அப்லோட் பண்ணா எந்த ஒரு வீடியோ வியூஸே போகாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ரெனாவும் சொல்றான், எனக்காக ரெக்கார்ட் பண்ணது தேங்க்ஸ் சொல்றான். அவன் மனசுக்கு சொல்றான், ரெனோட பேசான பேச பார்த்தா தெரியுது அவன் அவரோட ட்ரீம் கண்டுபிடிச்சிட்டான்னு நினைக்கிறேன். அப்ப நான் உன்னை தடுக்க விரும்பல, நம்ம சீட் சேஞ்ச் பண்ணது போல நான் உனக்கு செய்ய கடைசி விஷயம் எதுவாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபீல் பண்றான். வேணாவும் ஏன் அழுகுறன்னு கேட்கறான். நான் உன்னோட ட்ரீம் என்கரேஜ் பண்ண நினைக்கிறேன், அது மட்டும் இல்ல என்னால முடிஞ்ச ஹெல்ப் நான் உனக்கு செய்யறேன் சொல்றான். இதுக்கப்புறம் என்னோட ட்ரீம் வந்து வேணாவோட ட்ரீம் நிறைவேற்றுதான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். வேணாவும் கேட்கறா, ரியலி ஹீரோவும் சொல்றான், நேம் வச்சிட்டீங்களா. ஹீரோவும் மனசுக்கு சொல்றான், நான் 2 பேரும் ஒரே மாதிரி இருக்க ட்ரை பண்றோம், அது மட்டும் இல்ல நாங்க எங்களோட கொரியோகிராஃபி லேர்ன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹீரோ மனசுக்கே சொல்றான், நானும் வேணாம் யூடியூப் ஆக நினைக்கிறோம், அது மட்டும் இல்ல நான் ஒரு செலிபிரிட்டி ஆக நினைக்கிறோம், அவரோட கெரியர் ரொம்ப ஹார்ட் ஒர்க், வேணாவை இதை செய்ய வைக்க முடியாது நான் நம்புறேன் சொல்றான். நம்ம 2 பேரும் ஒண்ணா ஒர்க் பண்ணா நம்ம ஒரு நல்ல ஒரு கண்டமே கிரியேட் பண்ணலாம், நாங்க 2 பேரும் யூடியூப்ல ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்றோம், அது மட்டும் இல்ல என்னோட யங் லைஃப் இதை ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நாங்க ஜப்பான்ல மட்டும் இல்ல, ஃபைனலா நாங்க ஜப்பான்ல மட்டும் இல்ல இந்த வேர்ல்டுல ஃபேமஸான யூடியூப் தான் மாறுவோம், வேர்ல்டுல இருக்க எல்லா பீப்புள்ஸும் நாங்க என்டர்டைன்மெண்ட் பண்ணுவோம். ஃபுட்டேஜ் நல்லா வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வேணாவும் நீ எனக்கு ஒரு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கேன், அதுக்காக தேங்க்ஸ் சொல்றான். ஹீரோ சொல்றான், ஏன் இப்படிலாம் பேசுறான், நம்ம இப்பதான் ஸ்டார்ட்
ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இந்த வேலை எனக்காகவும் ரைனாவுக்கும் வெயிட் பண்ணுது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நெக்ஸ்ட் சீன் தான் காட்டுறாங்க. டீச்சர் சொல்றாங்க, ஓகே லேடிஸ், லாஸ்ட் வீக் அசைன் பண்ண டான்ஸ் நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணுவோம், யாரு முதல்ல வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ரைனாவும் ஏந்திருக்கா, அவளும் ஒரு மூவ் பண்றா. அந்த மூவை பார்த்துட்டு ஓகே நல்லாதான் இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் வேறா இருக்கு, நீங்க பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோவும் நினைக்கிறான் இது வரைக்கும் கிளாஸுக்கு மட்டும்தானா. ஹீரோவும் சொல்றான், ஆக்சுவலி நானும் வேணா அப்லோட் பண்ண இந்த வீடியோ எப்போ வேணா வைரல் ஆகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோவும் மனசுல சொல்றான். போனாலும் அப்படியே போயிடுச்சு. இருந்தாலும் நான் பெஸ்டா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்படி இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. ரைனா சீட் பண்ணது ரைனாவுக்கு ஒரு நல்ல விஷயமா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இதுவும் பரவாயில்ல. ரைனாவும் ஹீரோவை கூப்பிடுறான். என்ன சொல்றான், உட்காந்துட்டு இருக்கு, எனக்கு ஒரு மாதிரி கவலையா இருக்கு அப்படி சொல்றான். அது பரவாயில்ல, நீ தள்ளி உட்காந்தா நான் என் நோட்ஸ்லாம் தரேன். அது மட்டும் இல்ல, நீ யார் கூட உட்காந்தாலும் நீ சேஃபாக தான் இருப்பாங்க நான் நம்புறேன். அது மட்டும் இல்ல, நம்ம வீட்டுக்கு போகும்போது ஒன்னா போகலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். பெஸ்டா இருக்குன்னு நினைச்சேன், ஆனா இப்படி இருக்கும் நான் நினைக்கவே இல்லை. டீச்சர் சொல்றாங்க, நியூஸ் சீட் எல்லாரும் குடிச்சிருக்கேன்னு நம்புறேன். ஹீரோ சொல்றான், நாங்க எங்கேயும் போகல, பட் ரைனா முன்னாடி அதே ஹைட்டான பையன் தான் உட்காந்துட்டு இருக்கான். சரி நம்ம இன்னும் ஒன்னாதான் உட்காந்துட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான்.